வணக்கம். இதான் ஹொலண்டுன்றது. ஹொலண்டுக்கு இது வந்த வணக்கம் சொல்ல மாட்டேன் போடக்கு. எனக்கு டொச்சு தெரியாது, ஒன்று ஃப்ரெஞ்சில் சொல்லுவேன். நீண்ட காலம் கிட்டத்தட்ட 7 வருடமாக நீங்கள் படலை பார்த்துருக்க மாட்டீங்க. புதுசாக ஹொலண்டுக்கு வந்தவெல்லாம் எங்களை தெரிஞ்சிருக்காது. இருந்தாலும் படலை பழைய ரசிகர்கள் இருக்கீங்க. படலை ரசிகர்கள் இருக்கிறீங்களா? மீண்டும் பெற போகிறோம் இன்னும் கொஞ்ச நாள் தான். அதுக்கு பிறகு படலை திருப்பி பாருங்கோ. இப்போ எங்களை படலை பாருங்க. ஹலோ ஹலோ, அத்தான் எங்கே இருக்கிற நீ? இந்த வீட்டை வந்தா வீடு ஆவணம் திறந்து விட ஒரு தரையும் காணல. கண்ட நாயெல்லாம் பூரா போகுது. விளங்கல இங்க வேற அத்தான் அக்காட கடைச்சா டிவோர்ஸ் எடுக்க வேண்டிய போது சொல்லிப்பட்டேனா? என்ன சொன்னான்? நான் மினக்கு ஒரு கோட் இல்லாம போய் வாடகை எடுத்துன்னு வரது கடையில ஓடி போட்டு நேர நீர். அத்தான் கல்யாணம் விட்டு வரக்கூடாதோ? யோ, கல்யாணம் விட்டு வாரத்துக்கு தானே நான் மினக்கட்டு இந்த எல்லாம் வழிகட்டு வந்து நிற்கிறேன். இங்கே வேலைக்கு போக தெரியாத நீரே இப்படி கோட் போட்டு போகுது. நான் ஓரளவுக்கு அப்படி கள்ள பிசினஸ் செய்யறேன் கோட்டு வந்தேன். என்ன சரி, பிரச்சனை இல்லை. என்ன நான் உருப்படுற மாதிரி வேலை பார்க்கணுமோ? என்ன வேலை பார்க்க போனேன் நான்? அத்தான் சொல்றத கேளுங்க தான். இதுவரை சரி சரி சரி, இங்கே காணும் ஏர்போர்ட்ல ஒன்று அலட்ட வேண்டாம். அங்கே வெள்ளக்காரன் பார்த்து சிரிக்க போறான். காட்டு கத்துற தமிழாக்கள் மாதிரி அங்கே ஏர்போர்ட்ல நான் பேயேண்டு அக்கா திட்டம் நான் சொல்லிப்பட்டேன். சரி போய் தொலையும் விளங்கல. 2 மாசத்துல நான் முன்னேறி காட்டுறோமோ? 2 மாசம் என்ன நீர் வாரத்துக்கு இடையில நான் 1 மாசத்துல முன்னேறி காட்டுறேன். சரியா? 1 மாசத்துல 1 மாசம் காணும். 1 மாசம் நீ வரும்போது இந்த வீடு உடைச்சு பெரிய வீடு கட்டியிருப்பேன் நான். ஓ, சின்ன வீடெல்லாம் வேண்டாம், அதெல்லாம் விட்டுடுவேன். விளங்கல? ஓ, இந்த வீடு வேண்டாம். சரி ஓகே, வச்சு தொலை. அடா ஷே, ஒரு கனடாவுக்கு போகிறது, கல்யாணம் விட்டு போகிறது கூட பாருங்க. நான் தான் விட்டு போகிறேன்னா இவ்வளோ ஆளாண்டு பாருங்க. நான் போடுறேன், எந்த குருவுக்கு போடுறேன். போனேன். ஹலோ ஹலோ அங்கிள். ஓம் அங்கிள். ஹலோ அங்கிள். ஹலோ எங்க இந்த ஆளு போன? ஹலோ அங்கிள். ஹலோ அங்கிள். பாட்டு கேக்குது. ஆப்பிரிக்கா போட்டு வந்து கிடக்குது. என்ன நானே எவ்வளவு பெரிய இடிஞ்சு போன பிரச்சனை நிக்கிறேன். நீங்க உங்களுக்கு ஆட்டவும் பாட்டவும் விளங்கல. இப்பதான் கொலண்டுல மைக்கேல் ஜாக்சனோட ஒரு டான்ஸ் போட்டி ஒன்று இருந்தது. தமிழாக்கள் எல்லாம் விட்ட பண்ணிட்டாங்க, பின்வாங்கிட்டாங்க. நான் தான் போய் மைக்கேல் ஜாக்சனுக்கு ஆடி அவங்க என்ன பரிசு தந்துட்டாங்க. மைக்கேல் ஜாக்சனோட நீங்கள் பார்க்க தெரியுது. என்ன மைக்கேல் ஜாக்சன் என்ன ஆடினவர்? இப்படி கையை கொடுத்து ஒரு ஆட்டம் வந்து ஆடினவர். அடே நான் ஆடினன் பேயாட்டம் கொடுத்தன். ஆளால பேயாட்டம் ஆடலாம் போச்சு. என்னடு மைக்கேல் ஜாக்சன் என்ன கூப்பிடு கேட்டான். நீங்கள் இந்த பேயாட்டம் எங்க பழகினீங்க? அடே பேயாட்டம் எங்க நான் பழகினது? நான் மைக்கேல் ஜாக்சன் கூப்பிட்டு கேட்டவர். இந்த பேயாட்டம் நீங்கள் எங்க பழகின அதே கேள்வியை கேட்டவர். நான் சொன்னேன் அது வந்து எங்கட அம்மங்க இல்லாம பழகினாரு. என்ன அந்த கலவரைக்கு ஆடுவின் அப்படி எப்படி? அது அபையாட்டம். அந்த ஆடலாம் போச்சு. அது எங்கட பரம்பரை சொத்துண்டு நான் சொல்லி ஆளை மடக்கி போட்டோ எல்லாம் எடுத்தவங்களா? போட்டோ சரி இருக்கட்டும். பண்ணி மைக்கேல் ஜாக்சன் செத்து 5 வருஷம் அங்க செத்து போனாரு. செத்தா ஜாகடனாப்பா நாங்கள் உழைக்கிறத உழைச்சி கொண்டு போவோம். விளங்கல இந்த கணவர் சுத்து மாத்தி வர்ற மாதிரி நீ சுத்து மாத்தி செய்றீங்க. இப்ப மைக்கேல் ஜாக்சன் இருந்தானே இல்லாட்டி உனக்கு என்ன பிரச்சனை? நான் மைக்கேல் ஜாக்சனோட ஆடினான். அப்ப ஒரு வாரம் எம்மிலான கிடந்தது பேர். எனக்கு சரியான பிரச்சனை வந்து நிக்கிறேன். நான் பிரச்சனை என்ன தீர்க்கிறான்? என்னடா உனக்கு என்ன பிரச்சனை? இந்த அக்கா அத்தான் பார்த்த வேலை உங்களுக்கு தெரியுமே. என்ன பிரச்சனை? அவர் அக்கா இழுத்து கொண்டு கனடா போயிட்டார். யார்? அத்தான். அப்ப அங்க போய் வேலையை செய்யட்டார்.
அவர் தெரியும் மகள் இங்கே வேலை சார்ந்து இருந்தவர் நாங்கள் கனடாவில் ஒரு கல்யாண வீடு நானும் பாரன்னு சொன்னோம் ஓமெண்ட் சொல்லி வலிக்கிட்டு என்ன போய் கோட் எடுத்துன்னு சொல்லி போட்டு அவர் ரெண்டும் ஓடிட்டணும். அதான் பிரச்சனை என்னென்று கேட்டால் அவைக்கு சமனாக நீ இருக்க வேணும். அது முக்கியமாடா. அதுதான் முக்கியம். அது பிரச்சனை இல்லை. டேலண்ட் இருக்க வேணும். ஒரு டேலண்ட்டை நீங்கள் பாவிக்காமல் அதுக்கு தான் சொல்றது கிட்னியை பாவிக்க வேணும். நீங்கள் கிட்னிகளை சும்மா இல்லை வச்சிருக்கிறீர்கள். அப்போ இன்னும் என்ன செய்யறது? உங்களை கதைக்கலாம் வாங்க நீங்கள் உன்னை முன்னேற்றட்டும் அங்கே சொல்றது கேளுங்க. நான் வந்து போய் வர இடமெல்லாம் பட்டியலுக்கு நம்பரை கொடுக்குறேன் சொல்லி என்னை விட்டு போச்சு. நான் கல்யாணம் வந்தால் நான் உள்ளாட்டு பட்டியலுக்கு நம்பர் கொடுப்பேன். அது சரி, நீ ஏன்டா பட்டியலுக்கு நம்பரை கொடுக்குறேன்? இப்போ தானே SMS அது இதுண்டு தேப்பந்தாக்கு தெரியாத விஷயங்கள் கணக்காக கிடக்கு, அதுகளை கொடுக்கலாம் தானே. நான் நம்பர் கொடுக்கலங்க, லெட்டர் கொடுத்தேன். ஏன் லெட்டரை கொடுத்த நீ? ஆர்கிட்ட லெட்டர் கொடுத்த நீ? அதாங்கள் இந்த அந்நியன் படம் பார்த்த நீங்களே. அந்நியன் படம் பார்த்தேன். அது அந்த படத்தில் அம்பி என்ன செய்யறான், டீசெண்டா லவ் பண்ண மாட்டதுக்கு அத்தை என்ன சொன்னார், எது செய்தாலும் டீசெண்டா செய்யாண்டு. நான் அந்த பட்டை அம்மாட்ட ஒன்று கொடுத்த லவ் லெட்டர். அது பட்டை அம்மாட்ட நீ லெட்டரை கொடுத்த, நீ பட்டையை கொடுக்க சொல்லி. ஏனென்றாங்கள் அது லவ் லெட்டர் கொடுத்ததுக்கு பதிலாக லண்டன் அங்கிள் அங்கே லண்டன்லேருந்து ஃபோன் பண்ணுறாரு இங்கே. அது பண்ணு வர்றானே. அவருக்கு என்னது தேவையில்லா வேலை? அது சில நேரம் பட்டேன்றதா அவர்கிட்ட பழைய சரக்கா இருக்கும். நான் அழுகுறதா சிரிக்கிறேன்னு நினைக்கிறேன். நாங்கள் அடே இங்க வா. பொட்டேனே தாக்கு எத்தனை வயசு? என்ன ஒரு 54 வயசு இருக்கு. நீ ஏன் அவசரப்பட்ட? நான் கொடுத்துருப்பேன் அவாக்கு தாக்கு லெட்டர். அடே இதுதான் நீ நான் கொடுவேன். இங்க வா. டேய், உலகத்தில் முன்னேறக்கு எவ்வளவோ விஷயங்கள் கிடக்கு. இப்போ வேற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று செய்யண்டா. நீ ப்ரோக்ராம் செய்தா நீ எங்கிட்ட ஜனமங்களை கூப்பிட்டா வேற வர்த்தக பெருந்தாயல் என்று இருப்பினா அவைகளுக்கு மண்டைய கலவுறானே. என்னண்டு அதுக்கெல்லாம் இந்தியாவுக்கு ஒரு விஜய் அஜித் சிம்ரான் கூப்பிட்டா தான் ஜனம் லூசி ஜனம் வரும் எங்கள் ஜனங்கள். அடே இப்போ இந்தியா மோகன் தான் இருக்கு. அதுக்காக வேண்டி இப்போ எங்களுடைய ஆக்களை அவன் புறக்கணிக்கிற வண்டி இல்லை. எங்கள்கிட்டையும் பொடிகள் இருக்கிறாங்க, ரப்லி ஆடுவாங்க. மற்றது மியூசிக் குரூப் இருக்கு, மற்றது டான்ஸ் குரூப் இருக்கு. இது எத்தனை நாளைக்கு நாங்கள் பார்க்குறோம். சிம்ரான் வந்து சாரி தெரிய நடந்து போனாலும் வந்து பார்க்குமாங்க. அதான் அப்போ நீங்கள் மாற்றவில்லடா பவனும். இந்தியன் எங்களுக்கு வேண்டாம் என்று சொன்னால் நீங்கள் இந்தியனுக்கு டேலண்டா கொடுங்கோவன். ஏன் கொடுக்காமல் சும்மா இந்தியன் இப்போ அப்போ ப்ரோக்ராம் செய்யறதா வேண்டாமா? ப்ரோக்ராம் செய்வோம். 4-5 வர்த்தக பெருந்தகைகளுக்கு நான் பெற மாட்டேன். நீங்கள் தனியா நோ எனக்கு தேவை. கண்டில் உழைக்கலாம். எதுல கண்டில் உழைக்கலாம்? எதுல உழைக்கணும்னு கூட தெரியாதுங்க உங்களுக்கு. வேண்டாம் ப்ரோக்ராம் வேண்டாம், வேற ஏதாவது சொல்லுங்க. அப்படி ஏண்டா இப்போ எங்களுடைய ஆக்கள் வந்து இந்த பிள்ளைகளை கூட்டிக் கொண்ட சனி ஞாயிறு அங்கால பள்ளிக்கூட வகுப்புகளுக்கு விட்டுட்டு வெளியில நின்று சிகரெட் பத்தி கவை குடிக்கிறது ஒன்று நிப்பினோம். தாயாக்கள் ஆட்டியனும் கதை கதைப்பினோம். அப்ப அப்படி என்றால் பிள்ளைகளுக்கு ஒரு நடன கிளாஸ் ஒன்று நடத்துவோமே. நடன கிளாஸ், பரதநாட்டியம், விளங்கா மொழிக்கு ஆடுதல், அது நாங்களும் பார்த்துட்டு இருப்போம். இப்போ போய் பார்க்குறாங்களே. ஏன் இப்போ கல்யாணம் விட்டு என்ன தமிழ் பாட்டுக்கு ஆடினோம், பாகிஸ்தான்காரன உருது பாட்டுக்கும் ஹிந்திக்காரன ஹிந்தி பாட்டுக்கும் தானே ஆடினோம். அதை கேட்டோம் தானே இருக்கிறீங்க. அங்கே நீங்கள் மொத்தத்தில் என்ன சொல்ல வரீங்க? சொல்கிறத கேளுங்க. இப்போ எனக்கு வந்து உருப்படுற மாதிரி ஒரு மாசத்துல அத்தான் வந்து ரங்கத்துக்கு முன்னாடி நான் முன்னேறி காட்டணும். கொத்தான் வாராக்கு முதல் முன்னேறி காட்டுறேன்டால் நீலகண்டன் லண்டன் அங்கிள் இந்த கடை என்று சொல்லி பேர் இருக்கணும். அப்படி என்று சொன்னால் இப்போ வந்து சுகமானது வந்தடாப்பா. நீ அப்படி என்ன செய், மேலத்தேய நடன அரங்கேற்றம். இப்போ வேறு இப்போ உதாரணத்துக்கு இந்த இது என்ன இந்த கோதாரி என்னடா டான்ஸடா பரதநாட்டியத்துக்கடாப்பா வரிய கணக்காக டீச்சர் நிறைய எழுப்பினோம். நாங்கள் 1 மாதத்தில் அரங்கேற்றம். மைக்கேல் ஜாக்சன் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சிறப்பிப்பார். இலவச இணைப்பு. மறுபடியும் மைக்கேல் ஜாக்சன் செத்து போறானங்களவன். அட செத்த ஜாவுன்னா உனக்கு என்னடா பிசினஸ்க்கு பாவீங்க. வாங்க அடுத்த ஜீவம்.